வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட் பாட்டிலை வந்து ரீக்ரியேட் பண்ணி சூப்பராக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், வேஸ்ட்டான ஊறுகாய் பாட்டில். அது கூட நான் இன்னும் 2 கலர் எடுத்திருக்கேன், போஸ்டர் பெயிண்ட்டும் ஒரு கேமலில் ஆக்ரிலிக் பெயிண்ட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த பாட்டிலில் ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அந்த ஸ்கை ப்ளூ கலர் போஸ்டர் பெயிண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் போட்டு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணி உள்ளேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஆக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்ப் மாதிரி ஒரு டிசைனை போட்டு விட்றலாம். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டெம்பெல்லாம் எங்கேயெல்லாம் ப்ளேஸ் இருக்குதோ அங்கேயெல்லாம் போட்டு விட்ருங்க. ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெம்பு வரைஞ்சிக்கிட்டு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளவர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் முடிஞ்சோன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பாட்டிலை வந்து நம்ம எப்படியும் நம்ம தூர தான் போடுவோம். இந்த மாதிரி தூர போடக்கூடிய பாட்டிலில் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து பட்ஸை வச்சு எல்லோ கலர் டாட்டாக வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டு. இப்போ அந்த பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாட்டர் மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயோ கிச்சன்லேயோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை பை.